வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பின்னம் தலைப்பில் பாடத்தை பார்க்க உள்ளோம். இந்த பாடம் ஆண்டு 4க்கான பாடம். பாகம் 1 மட்டும் இன்று பார்க்க போகின்றோம். சரி, இந்த தலைப்பில் பாகம் 1 தகா பின்னத்தை கலப்பு பின்னத்திற்கு மாற்றுக, இதனையும் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக என்பதையும், இந்த 2 விஷயங்களை மட்டும் இன்று பார்க்க போகின்றோம். மீண்டும் ஆசிரியர் சொல்கின்றேன். தகா பின்னத்தை கலப்பு பின்னத்திற்கு மாற்றுக, அடுத்தது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்று. இந்த 2 விஷயங்களை இன்று பார்க்க போகின்றோம். சரியா மாணவர்களே? முதலில் தகா பின்னத்தை கலப்பு பின்னத்திற்கு மாற்றுக. இதற்கான எடுத்துக்காட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம். 7 இல் 10. 7 இல் 10 தொகுதி எண் பகுதி எண்ணை விட பெரியதாக உள்ளது. ஆகவே இது தகா பின்னம். சரி, இந்த தகா பின்னத்தை எப்படி கலப்பு பின்னத்திற்கு மாற்றுவது என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த தொகுதி எண் 10 இங்கே வருகிறது. 10 நாம் வகுத்தல் செய்ய வேண்டும். தொகுதி எண் 10ஐ உள்ளே வகுத்தல் போட்டுவிட்டு 10 உள்ளே போட வேண்டும். 10ஐ 7 ஆல் வகுக்க வேண்டும். 7 பகுதி எண் 7. 10 உள்ளே, 7 வெளியே. சரியா மாணவர்களே? அடுத்து 10 எத்தனை 7கள் உள்ளன? 1 பெருக்கல் 7 7. சரியா மாணவர்களே? இதை கழித்தால் 10லிருந்து 7ஐ கழித்தால் 3. ஆக இதனை எப்படி கலப்பு பின்னத்தில் எழுதுவது? சரி, இங்கே இந்த 1 உள்ளது அல்லவா? இந்த 1 இதுதான் முழு எண்ணாக வரும். இந்த 1 இங்கே முழு எண்ணாக வந்துள்ளது. அடுத்து கேள்வியை பார்த்தீர்கள் என்றால் பகுதி எண் 7 அல்லவா? அதே 7 உங்களுடைய விடையிலும் பகுதி எண்ணாக வர வேண்டும். முதலில் 7ஐ எழுதிவிட்டோம். அடுத்து இங்கு வகுத்தோம் அல்லவா? 10ஐ 7ஆல் வகுத்தோம், மீதம் 3 வந்தது. அந்த 3 இங்கே தொகுதி எண்ணாக வரும். சரியா மாணவர்களே? 7 இல் 10ஐ கலப்பு பின்னத்திற்கு மாற்றினால் 1 7 இல் 3. சரியா மாணவர்களே? ஒரு எடுத்துக்காட்டினை பார்த்துவிட்டோம். அடுத்தது 2வது எடுத்துக்காட்டு. 5 இல் 23. 5 இல் 23. சரி, இதுவும் அதே போல்தான். 23 உள்ளே எழுத வேண்டும், 5ஐ வெளியே எழுத வேண்டும். இப்பொழுது 23இல் எத்தனை 5கள் உள்ளன என்று யோசிக்க வேண்டும். 5ஆம் வாய்ப்பாடு 4 பெருக்கல் 5. 4 பெருக்கல் 5 எத்தனை? 20. 23இல் 20ஐ கழித்தால் 3 கிடைக்கும். ஓகே, இப்பொழுது சொல்லுங்கள், எது முழு எண்ணாக வரும்? ஆம், மேலே இருக்கின்ற 4 முழு எண்ணாக வரும். ஓகே, வந்துவிட்டது 4. அடுத்து பகுதி எண் 5 கேள்வியில் உள்ளது. அதே போன்று விடையிலும் 5 பகுதி எண்ணாக வர வேண்டும். மீதமுள்ள 3
தொகுதி எண்ணாக வந்துவிட்டது. ஆக 5 இல் 23 கலப்பு பின்னத்திற்கு மாற்றினால் 4 உடன் 5 இல் 3. சரியா மாணவர்களே? 2 எடுத்துக்காட்டுகள் பார்த்துவிட்டோம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று ஆசிரியை நம்புகின்றேன். மேலும் தெளிவாக விளங்க மேலும் ஒரு எடுத்துக்காட்டினை பார்ப்போம். 8 இல் 63. ஓகே, 8 இல் 63 63 உள்ளே எழுதிவிட்டோம். 8 ஆல் வகுக்க போகின்றோம். 63 இல் எத்தனை எட்டுகள் உள்ளன? 7 எட்டுகள் உள்ளன. 7 பெருக்கல் 8 56. 63 இலிருந்து 56 கழித்தால் 7. எது முழு எண்? மேலே இருக்கின்ற 7. சரியா மாணவர்களே? மேலே இருக்கின்ற 7 முழு எண்ணாக வந்துவிட்டது. பகுதி எண் இங்கே 8. ஆக கீழே என்ன வர வேண்டும்? ஆம், 8. அடுத்து மீதம் இருக்கின்ற இந்த 7 தொகுதி எண்ணாக வந்துவிட்டது. ஆக 8 இல் 63 என்ற தகா பின்னத்தை கலப்பு பின்னத்திற்கு மாற்றினால் 7 உடன் 8 இல் 7. சரியா மாணவர்களே? 3 எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். தகா பின்னத்தை கலப்பு பின்னத்திற்கு மாற்றுக என்ற தலைப்பில் 3 எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். இதேபோல் நீங்கள் வீட்டில் மேலும் சில பயிற்சிகளை செய்து பழகுங்கள். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு. 9 இல் 37. 9 இல் 37 37ஐ உள்ளே எழுதிவிட்டோம். 9 வெளியே இருக்கின்றது. 37 இல் எத்தனை 9கள் உள்ளன? 4 9கள் உள்ளன. 4 பெருக்கல் 9 36. 37 இல் 36ஐ கழித்தால் மீதம் 1. ஆக இதில் முழு எண் இங்கே இருக்கின்ற 4 முழு எண்ணாக வரும். அடுத்து 1 மீதம் எங்கே வரும்? 1. ஓகே, 1 தொகுதி எண்ணாக வரும். கீழே பகுதி எண் 9. 1 தொகுதி எண்ணாக வந்துவிட்டது. 9 இல் 37 என்ற தகா பின்னம் கலப்பு பின்னமாக மாறும் பொழுது 4 9 இல் 1. சரியா மாணவர்களே? தொடர்ந்து அடுத்த தலைப்பு கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக. முதலில் நாம் தகா பின்னத்தை கலப்பு பின்னத்திற்கு மாற்றினோம். இப்பொழுது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றப் போகின்றோம். சரி, இது கலப்பு பின்னம். ஒரு முழு எண் மற்றும் ஒரு பின்னம் பக்கத்தில் உள்ளது. 1 7 இல் 2 என்ற கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னத்திற்கு மாற்றுவது என்று பார்க்க போகின்றோம். முதலில் இங்கே ஆசிரியை ஒரு அம்புக்குறி போட்டுள்ளேன். இந்த 1 முழு எண் பெருக்கல் 7 பகுதி எண் 7. 1 பெருக்கல் 7. இந்த 1ஐயும் 7ஐயும் பெருக்கிய பின்னர் மேலே தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 2ஐ சேர்க்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன். முழு எண் 1, இந்த 1ஐயும் பகுதி எண் 7ஐயும் பெருக்கிய பின்னர் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 2உடன் சேர்க்க வேண்டும். சரியா மாணவர்களே? ஆசிரியர் இங்கு உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன்.
1 பெருக்கல் 7, இதை அடைப்புக்குறியில் காட்டியுள்ளேன். 1 பெருக்கல் 7, 7 வரும் அல்லவா? அந்த 7 உடன் 2 சேர்க்க வேண்டும். என்ன கிடைக்கும்? தொகுதி எண் 9, பகுதி எண் 7. இதை எப்படி சொல்ல வேண்டும்? 7 இல் 9. 7 இல் 9. கேள்வியை பாருங்கள். பகுதி எண் 7, உங்களது விடையிலும் பகுதி எண் 7ஆகத்தான் இருக்கும். சரியா மாணவர்களே? விளங்குகின்றதா? மேலும் ஒரு எடுத்துக்காட்டினை பார்ப்போம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக. மேலும் எடுத்துக்காட்டுகள். 3 9 இல் 5. 3 9 இல் 5. முதலில் பார்த்த மாதிரியே தான் 3ஐயும் 9ஐயும் என்ன செய்ய வேண்டும்? பெருக்கல். பின்னர் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 5 உடன் சேர்க்க வேண்டும். 3ஐயும் 9ஐயும் பெருக்கிய பின்னர் வரும் விடையுடன் 5ஐ சேர்க்க வேண்டும். ஓகே. 3 பெருக்கல் 9 என்ன விடை? 3 பெருக்கல் 9 27. சேர்த்தல் 5 32. ஆக 9 இல் 32 என்பது சரியான விடை. சரியான விடையா என்று பார்ப்போமா? ஆம், சரியான விடைதான். 9 இல் 32. ஓகே. அடுத்து 2 5 இல் 1. 2 5 இல் 1. ஓகே. 2ஐயும் 5ஐயும் பெருக்க வேண்டும். பின்னர் தொகுதி எண்ணாக இருக்கக்கூடிய 1உடன் சேர்க்க வேண்டும். ஓகே. 2 பெருக்கல் 5 10. சேர்த்தல் 1 11. ஆக கேள்வியை பாருங்கள். பகுதி எண் 5, உங்களது விடையிலும் பகுதி எண் 5. 11 சரியான விடையா? ஆம், சரியான விடை. ஆக ஓகே. சரியா மாணவர்களே? இன்று நாம் முதலில் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக எப்படி மாற்றுவது என்று பார்த்தோம். பின்னர் கலப்பு பின்னத்தை எப்படி தகா பின்னமாக மாற்றுவது என்று பார்த்தோம். பாகம் 1 மட்டும்தான் பார்த்துள்ளோம். சரியா மாணவர்களே? அடுத்து பின்னத்தில் பாகம் 2 கூடிய விரைவில் ஆசிரியர் உங்களுக்கு விளக்குவேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.